नहमदुहु वनस्तईनुहु वनस्तगफिरुहु वनुमिनु बिही वनतवक्कलु अलैहि वनऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अंफुसिना वमिन सय्यिआति अमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु वमन युद्लिल फला हादिय लहु वनशहदु अन ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीक लहु वनशहदु अन्न सय्यदना व नबियना मौलाना मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अरसलहु बिल हक़्क़ि बशीरन व नज़ीरा व दाइयन इलल्लाहि बिइज़्निहि सिराजम मुनीरा सल्लल्लाहु अला सय्यदना मुहम्मदिन व आलिहिल अबरार व अस्हाबिहिल अख़यार व अज़वाजिहि तय्यिबात ताहिरात उसीकुम इबादल्लाह व इय्याया अव्वलन बितक़्वल्लाहि अम्मा बाद फ़ाऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम व रहमती वसिअत कुल्ल शै व क़ाल नबियुल्लाहि सल्लल्लाहु अलैहि वसल्लम व वल्लाहि लल्लाहु अरहमु बि इबादी बि अब्दिहिल मोमिन मिन हाज़ा ताइर बि वरख़िही सदक़ नबियुल्लाहि सय्यदुल बशर முஹம்மதுன் ரசூலுல்லாஹ். அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்து அருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முசீபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை பற்றி பேசுகிற போது அவனுடைய அற்புதமான அன்பு குறித்து பேசுகிறார்கள். அவன் எத்தகைய அன்பாளன் என்பதை உலகம் புரிய சொல்லித் தருவார்கள். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனும் என்றுதான் நம்முடைய ஒவ்வொரு காரியத்தையும் துவக்கம் செய்வோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், இதுதான் நமது வேத வாக்கு. நான் ஒவ்வொரு காரியத்திலும் இதை சொல்லி துவக்க வேண்டும். நான் சாப்பிடுகிற போது அதை சொல்ல வேண்டும், படுக்கிற போது சொல்ல வேண்டும், எழுந்திருக்கிற போது சொல்ல வேண்டும். ஒவ்வொரு இடத்திலும் எல்லா நிலைகளிலும் அந்த வாக்கியத்திற்கு மிகப்பெரிய மதிப்பு இருக்கிறது. யார் பிஸ்மில்லா சொல்வார்களோ அவர்களுடைய காரியம் பரக்கத்தானது என்றார்கள் பெருமானார். அந்த காரியம் வெற்றிக்குரியது என்கிறார்கள். அதனுடைய பொருள், நான் யாருடைய பெயரை சொல்லி துவக்கம் செய்வேன்? அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமான அல்லாஹ்வின் திருப்பெயரால். அவன் நிகரற்ற அன்புள்ளவன் என்பதை மிக தெளிவான அந்த வார்த்தை நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கும். அன்பாளனும் அருளாளனுமான அல்லாஹுவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அதிகமாக அவனுடைய அன்பு குறித்து பேசியிருக்கிறார்கள். அன்பில் நிறைய வித்தியாசம் இருக்குது. தாய் காட்டும் அன்பை தந்தையால் காட்ட முடியாது. தந்தையின் அன்பு வேறு, தாயின் அன்பு வேறு. தாயின் அன்பு வேறு, தந்தையின் அன்பு வேறு. பிள்ளை கீழே, ஒரு குழந்தை கீழே விழுந்து விட்டால் அந்த தாய் தன்னுடைய பிள்ளை கீழே விழாத அளவிற்கு கவனம் செலுத்துவாங்க. தாயினுடைய அன்பு. பிள்ளை எஞ்சி நடக்குதுன்னா ஓடி வந்துடுவாங்க, பின்னால படி ஏற போகிறதா பின்னாலே ஓடி வந்துடுவாங்க, அப்படி பதறிடுவாங்க. ஏன்னா விழுந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அதுக்கு பின்னாலேயே தன்னை ஆக்கிக் கொள்கிற ஒரு நிலை, அது தாயினுடைய அன்பு. தந்தையின் அன்பு கொஞ்சம் வித்தியாசமானது. கீழே விழுந்த பின்னாலும் பிள்ளை எழுந்திருக்க அவர் முயற்சி செய்வார். சரி எழுந்திருப்பா அப்படிம்பாங்க. விழுவதற்கு முன்பு விழாத அளவிற்கு பாதுகாப்பது தாயின் அன்பு. விழுந்த பின்னாலும் மீண்டும் உற்சாகத்தோடு இருக்க வேண்டும் என்று ஊட்டுகிற அந்த அன்பு தந்தையினுடைய அன்பு. தாயின் அன்புக்கும் தந்தையின் அன்புக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. புள்ள நோய்வாய்ப்பட்டால் தாய் அழுது விடுவார், அது தாயின் அன்பு.
ஒரு குழந்தைக்கு நோய் வந்தது, சுகர் வந்தது, காய்ச்சல் வந்தது, ஒரு குழந்தை சோம் இல்லாமல் இருக்குதுன்னா தாய் அழுதுட்டே இருப்பா. தான் பெத்த பிள்ளைக்கு சோம் இல்லைங்க போது அவருக்கு அழுக வரும். தந்தையுடைய அன்பு கொஞ்சம் வித்தியாசமானது. பிள்ளை அழுதால் இங்க நிலைமையை கொஞ்சம் நீங்க வித்தியாசமா பார்க்கணும். பிள்ளைக்கு நோய்வாய்ப்பட்டால் தாய் அழுது விடுவாள். தந்தையினுடைய அன்பை குறித்து பெருமக்கள் எழுதுவார்கள், பிள்ளை அழுவதை அவர் கண்டால் அவர் நோய்வாய்ப்பட்டு விடுவார். தம் பிள்ளையினுடைய அழுகையை பார்த்து தந்தை நோய்வாய்ப்படுவார். ஒரு தந்தையினுடைய அன்பு அது. தாயின் அன்புக்கும் தந்தையின் அன்புக்கும் நம்முடைய வெளிப்படையில பார்க்கிறோம். தாய் பிள்ளையை நெஞ்சிலே சுமப்பால், தந்தை முதுகிலே சுமப்பார். அது தாயின் அன்பு, இது தந்தையின் அன்பு. ஆக இரண்டு பேருக்கும் அன்பு இருக்கிறது. இரண்டு பேர்களின் அன்பும் கொஞ்சம் வித்தியாசமானது. நம்ம புள்ள பசியா இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக எதையாவது எடுத்து கொடுப்பாள் தாய். ஆனால் ஒரு தந்தை, அவருடைய அன்பு நம்முடைய பிள்ளையினுடைய இப்போது பசிய அல்ல, எப்போதும் நம்ம புள்ள பசியாக கூடாது என்பதற்காக சில வழிகளை கற்றுக் கொடுப்பார். இப்போ பிள்ளைக்கு பசி வந்துடக்கூடாது, நம்ம புள்ள பசியில துடிக்கக்கூடாது என்பதற்காக பசி வராமலேயே பாதுகாக்கிற அன்பு தாயின் அன்பு. பசியில எப்படி நடக்கணுங்கிறத கற்றுக் கொடுக்கிற அன்பு தந்தையின் அன்பு. காலமெல்லாம் என் பிள்ளை அந்த காலத்தில் தன்னை தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்கிற அந்த அன்பு இருக்கிறது. தாயின் அன்புக்கும் தந்தையின் அன்புக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. ஹதீஸில் ஒரு அழகான செய்தி. துல்ஃபுஜாதைன் என்ற நபித்தோழர் அன்பிலே உச்சமான இடத்தில் பெற்றோர்களோடு வாழ்ந்தவர். மிகச்சிறந்த இடம் இருந்தது பெற்றோர்களிடத்திலே. பெரிய குடும்பத்திலே பிறந்தார். பெரிய குடும்பத்திலே பிறந்தார். தாயிடத்திலும் தந்தை இடத்திலும் மகத்தான இடத்தை பிடித்திருக்கிறார். நபியின் மீது அன்பு ஏற்பட்டது. அன்றைய காலம் பகிரங்கமாக யாரும் இஸ்லாத்தை ஏற்க முடியாது. நபி பெருமானாரை போய் பார்க்கவே அனுமதி இல்லை. இவர் நபியின் மீது ஒரு பிரியம் வந்து ரகசியமாக நபியை வந்து சந்திக்க ஆரம்பித்தார். அந்த சந்திப்பு என்பது அவருடைய உள்ளத்திலே ஈமானை கொடுத்தது. அல்லாஹ்வினுடைய அன்பையும் ரசூலுடைய அன்பையும் உணர வைத்தது. அவருக்கு ஒரு பிடிப்பு ஏற்பட்டது. நபியை கொண்டு நாம் இஸ்லாத்திற்கும் ஈமானுக்கும் தூண்டுகோலாக இருக்க வேண்டும் என்ற ஒரு பிடிப்பு ஏற்பட்டு அவர் ஒரு கட்டத்தில் தன்னை நபியிடத்தில் ஒப்படைத்தார். இதன் செய்தி பெற்றோர்களுக்கு தெரிந்த போது தந்தை ரொம்ப வேகப்பட்டார். வீட்டை விட்டு வெளியில போயிடுங்கிறார். வீட்டை விட்டு வெளியில போகணும் என்கிறார். தாய்க்கும் வேகம். ஏன்? நீ நம்முடைய கொள்கை விட்டு விட்டாய். காலமெல்லாம் இருக்கிற நம்முடைய நிலைகளை விட்டு நீ முஹம்மது ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னாலே போகிறாயா? வீட்டை விட்டு வெளியில போ. ரெண்டு பேரும் தான் சொன்னாங்க. சாப்பிட கொடுக்க கூடாதுன்றார் தந்தை. தாயும் அதில் ஒத்து நின்றாள். ரெண்டு பேருக்கு அன்பு இருக்குது. அப்படியாவது நம்ம புள்ள திருந்தட்டும், வெளியில வரணும், அங்க போயிடக்கூடாது. நியாயத்திற்கு அப்பாற்பட்டதுதான். சத்தியத்தின் பக்கம் போயிருக்கிறார், வரவேற்க வேண்டும். ஆனால் அந்த மனோநிலை இல்லை. ரெண்டு பேரும் ஒரே முடிவுல வெளியில போயிடணும். அதுல தந்தை கொஞ்சம் இன்னும் வேகமானார். ட்ரெஸ்ஸை பூரா நீ நாங்க கொடுத்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வெளியில போக கூடாது, அவ்வளோத்தையும் கலட்டிட்டு நிர்வாணமா போகணுங்கிறார். நான் வேணுமா முஹம்மது வேணுமா? எனக்கு முஹம்மது ரசூலுல்லாஹ் தான் வேணும். சட்டை கலட்டுன்றார். எல்லாத்தையும் கலட்டி நிர்வாணமா போகணும். வெட்கப்படுகிறார். சின்ன பிள்ளை இல்லை, வாலிபம். அவர் வெளியில போற போது தாயும் அதற்கு துணை நிற்கிறாள். நீ இந்த வீட்டில் எதையும் அனுபவிக்க கூடாது என்று புள்ள வெளியில போற போது ஒரு பார்வை அந்த மகன் பார்க்கிறார். தாய் உள்ளம் தாங்கல்ல. தந்தைக்கு தெரியாம பின்பக்கம் வழியா வந்து ஒரு 2 துணியை கொடுத்து, இந்த 2 துணியை மேலே மறைச்சிக்கப்பான்னு கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஒட்டு துணி, முன்னால் ஒரு துணி பின்னால் ஒரு துணியை போட்டு மறைச்சிட்டு வர்றார். தாயினுடைய அன்புக்கும் தந்தையின் அன்புக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. இரக்கம் இருக்கும் ரெண்டு பேருக்கும். ஒரு கட்டம் கண்டிக்க வேண்டும் என்று வந்த போது 2 பேரும் வெளியில போங்கிறாங்க. 2 பேரும் ட்ரெஸ்ஸை களைஞ்சு போடுங்கிறாங்க. அவர் நிர்வாணமா போறத தந்தை கண்டுகொள்ளவில்லை, தாயால் தாங்க இயலவில்லை. 2 துண்டு துணியை ரகசியமாக தூக்கி கொடுக்கிறாள். தந்தை கொடுக்க கூடாது என்று சொன்ன பின்னாலும் அந்த சொல்லையும் மீறி பிள்ளையின் அன்பு கொஞ்சம் தாயின் உள்ளத்திலே இருக்கிறது. இங்கே நான் சொல்ல வருகிற பாடத்தை நீங்க புரிஞ்சுக்கிடணும். தந்தையின் அன்பை காட்டிலும் தாயின் அன்பு கொஞ்சம் உயர்வானது. தந்தையின் அன்பு பல நேரங்களில் நமக்கு விளங்க முடியாது. நம்ம கீழே விழுந்துட்டோம்னா எழுந்துரு அப்படின்னு சத்தம் போடுவாங்க. நம்ம நினைப்போம் கீழே விழுந்த பிள்ளையை போய் சத்தம் போடுகிறாரு என்று. ஆனால் தந்தை அன்பால் சத்தம் போடுகிறார், விழுந்த போதெல்லாம் நீ எழுந்திருக்க பழக வேண்டும் என்று. தாயின் அன்பு விழவே கூடாது என்று நினைக்கிறாங்க. தாயின் அன்பு கொஞ்சம் மிகைப்பானது. தந்தையின் அன்பு அதிகமாக கற்றுக் கொடுப்பதாக
அன்பாகவே அமைந்துவிருக்கும். பிள்ளையின் நீண்ட நெடும் காலம் குறித்து அவருடைய அன்பு நமக்கு காட்டிக் கொண்டிருக்கும். அது வித்தியாசம் இருக்கிறது. இங்கே அல்லாஹுவின் அன்பு அது ரொம்ப மகத்தானது. தாயின் அன்பு தந்தையின் அன்பை விட பெரியது. தாயின் அன்பை விட பெரியது அல்லாஹுடைய அன்பு. பெருமானார் சொல்வாங்க, உன்னுடைய தாயினுடைய அன்பை விட பன்மடங்கு உன் ரப்பு அன்பாளன். தாய் அன்புக்கு ஒரு எல்லை இருக்குது, அதுக்கு மேல தாய் அன்பு காட்ட முடியாது, அன்பு காட்ட தெரியாது. பெருமக்கள் எழுதுறாங்க, அதுக்கு மேல அன்பு காட்ட தெரியாது. அல்லாஹுடைய அன்பு மகத்தானது. எங்கே நம்முடைய அன்பு போய் சேர முடியாதோ அங்கே என் ரப்பின் அன்பு வந்து சேரும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வான்மறையில் அல்லாஹ் சொன்னான், ரஹ்மதி வஸ்யஅத் குல்ல ஷை, என் ரஹ்மத் என் அன்பு எல்லா பொருளிலும் அது மயானமா, எல்லா பொருளிலும் விசாலமாகி நிற்கும். எங்க போனாலும் என் அன்பை விட்டும் காலி இல்லை. என்னுடைய அன்பு அங்கெல்லாம் பரவி நிற்கிறது. பெருமானார் ஒரு உதாரணத்தை சொல்லி வளர்க்குறாங்க. அல்லாமா ஸைத் இப்னு அஸ்லம் சொல்லுவாங்க, நாங்கள் ஒரு பிரயாணத்தில் இருந்தோம், நாங்கள் ஒரு பிரயாணத்தில் இருக்கிறோம். ஸைத் இப்னு அஸ்லம் சொல்வார், அந்த பிரயாணத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் எல்லாம் இருக்கிற போது நபி தோழர்களிலே ஒருவர் ஒரு குஞ்சு எடுத்து கையில் வச்சிருந்தார். அந்த குஞ்சை பார்த்துட்டு தாய் பறவை நேரா அந்த கையில குஞ்சு வச்சிருக்கிறாரே அந்த தோழர் மடியில வந்து தாய் பறவை வந்து விழுது குஞ்சோட சேர்ந்துக்கிட்டு. குஞ்சியை கையிலே வைத்திருக்கிறார், தாய் பறவை அவர் மடியிலே விழுந்து குஞ்சை பிடித்துக் கொண்டது, குஞ்சியோட உட்கார்ந்துகிட்டு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டு நான் அஜபன் தாயே, இந்த பறவை எவ்வளவு ஆச்சரியமாக இருக்கிறது, எவ்வளவு ஆச்சரியமானதுங்கிறாங்க பெருமானார். பாருங்க, இந்த பறவைக்கு தெரியும் நம்ம போய் விழுந்தா நம்மளையும் பிடிச்சுக்கிடுவாங்க, மனிதர்கள் நம்மை பிடிப்பார்கள், அதற்கு தெரியும். அந்த மேலே இருந்து பார்க்கிறது, மனித கையிலே என்னுடைய குஞ்சு சிக்கி இருக்கிறது என்று பார்த்து விட்டது. நான் போனால் என்னையும் பிடிப்பார்கள் தெரியும். ஆனால் மேலே இருந்து நேரா அந்த குஞ்சு இருக்கிற இடத்தில் வந்து விழுந்தது. அந்த மனித தாய் பறவையும் பிடித்துக் கொண்டார். இப்ப பெருமானார் இதை பார்த்துட்டு சொன்னாங்க, பாருங்கள் இந்த பறவை எத்தனை ஆச்சரியமானது, எத்தனை அன்பானது. தனக்கு ஆபத்து வரும்னு தெரிந்தும் தன் பிள்ளையை காப்பாற்றணும்னு நினைக்குது. தனக்கு ஆபத்து வரும்னு தெரியும், இங்க போனா நம்மளையும் பிடிச்சுக்கிடுவாங்கன்னு தெரியும், தன் பிள்ளையை காப்பாற்ற நினைக்குது. எத்தனை ஆச்சரியமானது இந்த பறவையை பார்த்தால். அதனுடைய ஆச்சரியம், அது தன்னுடைய பிள்ளையின் மீது வைத்திருக்கிற அன்பு எவ்வளவு மகத்தானது என்று சொன்ன பெருமானார் அங்கே ஒரு பாடத்தை நடத்துகிறார்கள். என் அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், லல்லாஹு அர்ஹம் பி அப்திஹில் மூமின் மின் ஹாதா தாயிர் பி பரஹி. அல்லாஹ் மீது சத்தியம், ஒரு மூமினான அடியான் மீது அல்லாஹு தஆலா இந்த பறவை தன் குஞ்சு மீது வைத்திருக்கிற அன்பை விட மிகப்பெரிய அன்பு வைத்திருக்கிறான். அல்லாஹ் அந்த அன்பை நமக்கு நசீபாக்குவானாக. தனக்கு ஆபத்து வரும்னு தெரிஞ்சும் மேலே இருந்து இவர் மடியிலேயே வந்து விழுந்து அவர் கையில் பிடிபட்டாலும் தன் குஞ்சுடனேயே இருக்க வேண்டும் என்று நினைக்கிறதா இல்லையா? இதைவிட கூடுதலாக அல்லாஹ் முஃமினான அடியார்கள் மீது அன்பு வைத்திருக்கிறான். இது அல்லாஹ்வின் மீது சத்தியம் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸைத் இப்னு அஸ்லம் சொல்லும் இந்த செய்தியை இமாம் பைஹகி ஷோபே ஈமானிலே பதிவு செய்வார். இங்கே நான் சொல்லுகிற செய்தி, அல்லாஹ்வினுடைய அன்பை நம்ம மட்டிட முடியாது. எத்தனை பெரிய காலங்களை எல்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம். நமக்கு யாரும் நமக்கு கைக்கு நிற்க முடியாத காலத்தில், ஹெல்ப் பண்ண முடியாத காலத்தில், வாழ்க்கை இன்னும் அவ்வளவுதான் நம்ம நினைக்கிற போது எதிர்பாராத சில உதவிகள் நம்மை தூக்கி நிறுத்தும். என் ரப்பு என்னை அப்போதும் கைவிட மாட்டான். வாழ்க்கையே இல்லை, கதியே இல்லை, இன்னும் அவ்வளவுதான் நம்ம போய் முடங்கி இருப்போம். அப்ப வந்து நம்மளை தூக்கி நிறுத்துவான் அல்லாஹ். அந்த நேரத்தில் ஒரு உதவி வரும், அந்த நேரத்தில் உற்சாகம் வரும், அந்த நேரத்தில் ஒரு தெம்பு வரும். நமக்கு தெரியாது என்ன நடந்திருக்கு. இங்கே நபி அவங்க சொல்ற பாடம் என்ன தெரியுமா? அது ஒரு ரப்பினுடைய அன்பு. சில பேருக்கு எல்லா வாசல் அடைச்சிரும். பூரா அங்கே பார்த்தாலும் கஷ்டம், இங்கே பார்த்தா கஷ்டம், புள்ள வாழ்க்கை கஷ்டம், வெளிநாட்டில் பையன் இருந்து கஷ்டப்படுறான், குடும்ப லைஃப் கஷ்டமாக இருக்குது, தொழில்துறை முடங்கி இருக்குது, எல்லாமே அஸ்தமிச்சு போகுது. இப்போ அவருக்கு வேற கதியே இல்லைன்னு நினைக்க வருவார். அந்த நேரத்தில் ஒரு உற்சாகம் வரும், அந்த நேரத்தில் ஒரு ஆதரவு வரும், அந்த நேரத்தில் அவரை தூக்கி நிறுத்தும் ஒரு நிலைமை ஏற்படும். அவருடைய அந்த எல்லா வகையிலும் முடங்கின பின்னால் எழுந்திருக்கிறார் பாருங்க, அது உன்னுடைய ரப்புனுடைய அன்பு என்பதை நீ மறந்துடக்கூடாது என்கிறார்கள். நமக்கு தெரியாது அவனுடைய அன்பு அவ்வளவு பெரியது. நமக்கே தெரியாமல் அது நம்மிடத்திலே வந்து மிகப்பெரிய சூழ்நிலை ஏற்படுத்தும். உலகத்தில் வந்து
குர்ஆன் ஷரீஃபில் ஒரு செய்தியை சொல்கிறான். நம்ம பிள்ளைங்க தப்பு பண்ணாங்கன்னா ஒரு தடவை மன்னிப்போம், 2 தடவை மன்னிப்போம், 3 தடவை மன்னிப்போம், 4 தடவை மன்னிப்போம். பல தடவை நம்ம பிள்ளைங்க தப்பு பண்ணால் நம்ம கண்டுக்கிட மாட்டோம், அப்படிலாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவோம், அட்வைஸ் பண்ணுவோம், திருத்துவோம். எல்லாத்தையும் தாண்டும் போது நீ எல்லாம் ஒரு பிள்ளை இல்லைன்றோம். ஒரு கட்டத்துக்கு மேலே நீ என் பிள்ளையே இல்லைன்னு சொல்லுவோம். ஒரு தந்தை எவ்வளவுதான் கண்டிப்பார், அவருடைய கட்டுப்பாட்டையும் மீறி பிள்ளை போகிற போது, அவருடைய எல்லா வகையான அட்வைஸையும் அந்த பிள்ளை புறக்கணிக்கிற போது, நீ எனக்கு மகனே இல்லை என்று சொல்கிற நிலைக்கு அவர் போகி விடுவார். அல்லாஹ்வின் அன்பை அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறான், யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், வரம்பு மீறி தவறு செய்த என் அடியானே, திரும்ப திரும்ப அதிகமாக, அளவுக்கு அதிகமாக, அஸ்ரஃபுங்கிற வார்த்தைங்கிறது வரம்பு மீறி, ஒரு தடவை இல்லை பல தடவை, மீண்டும் விழும்போதெல்லாம் தூக்கி விடுகிறான், விழும்போதெல்லாம் தூக்கி விடுகிறான். அல்லாஹ் ஒரு தடவை நம்ம விழுந்தோம் தூக்கி விட்டான், 2வது விழுந்தோம் 2வது தூக்குனா, 3வது விழுந்தோம் 3வதும் தூக்குனா. பெருமானாருடைய வாழ்க்கையில் ஒரு அழகான செய்தியை பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சாப்பிட்றதுக்கு செய்தனா உஸ்மான் இப்னு அஃபான் கொஞ்சம் கனிகளை கொண்டு கொடுத்தாங்க, திராட்சை கனியை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்றதுக்கு வாங்கி வச்சிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஒரு யாசகர் வந்து நபியே பசியா இருக்குது என்கிறார். பெருமானார் கையில் கொடுத்துட்டாங்க, அவர் வாங்கிட்டு போயிட்டார். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பார்க்குறாங்க, அவர் நம்ம கொடுத்ததை வாங்கிட்டு போறாரு. அவர்கிட்ட கேட்டாங்க, எப்பா இந்த பழத்தை நீ எனக்கு காசு கொடுக்குறியா? ஓகேன்றார். திரும்ப காசுக்கு வாங்கிட்டாங்க, நமக்கு ஹலால் ஆயிட்டு. காசுக்கு வாங்கி மீண்டும் நபிட்ட கொண்டு கொடுத்தாங்க. நபிட்ட கொண்டு கொடுத்தோன்னு பெருமானார் வாங்கி சாப்பிட போறாங்க. அதே ஆள் பார்த்தா இங்கே தான் போகும் போல தெரியுது, நபிக்கு தான் போகும். நேர நபி இடத்துல மீண்டும் வந்து நாயுமே பசியா இருக்குது. பெருமானார் அதை அப்பவும் கையில கொடுத்துட்டாங்க, அவர் வாங்கிட்டு போறார். மீண்டும் உஸ்மான் பார்க்கறாங்க, இந்த ஆள் 2வது வாங்கிட்டு வந்துட்டாரு, எப்பா எனக்கு கிரயத்துக்கு கொடு. கிரயத்துக்கு வாங்கி மீண்டும் கொண்டு கொடுத்தார். மீண்டும் பெருமானார் வச்சுக்கிறாங்க, சாப்பிட நினைக்கிறாங்க. அதே ஆள் போய் நிற்கிறான். பெருமானார் அந்த நேரத்தில் ஒரு வார்த்தை கேட்டாங்க, அசாயிலுன் நந்தா அம் தாஜிருன், நீ யாசகனா வியாபாரியான்னு கேட்டாங்க. நீ யாசகனா அல்லது வியாபாரியா? உஸ்மானும் சொல்லலை, நான் அவர் உங்கள்கிட்ட இருந்து வாங்கிட்டு போயிடுறாரு, நான் அவர்கிட்ட வாங்கி கொண்டு தந்தேன்லாம் சொல்லலை. இது நபியினுடைய அற்புதம், மோஜிசா, மறைவான ஞானம். நபியினுடைய மறைவான ஞானம் என்பது அல்லாஹ் கற்றுக் கொடுத்த ஞானம், அவன் கற்றுக் கொடுத்த ஞானம். மற்றவர்களுக்கு மறைவு, அவர்களுக்கு வெளிச்சம். சாயிலுன் நம்பந்த தாஜிருன், நீ யாசகனா வியாபாரியா? ஒவ்வொருக்கும் எங்கிட்ட வாங்கிட்டு போய் எங்க வித்தா. இன்னைக்கு நிறைய யாசகர் நிலைமை இதுதான். நம்மள்ட்ட அரிசியை வாங்கிட்டு கொண்டு போய் அவன் கடையில் விற்றுட்டு போயிடுறான். கொடுக்கறதுக்கு வேசி இல்லைன்னு கேட்குறான், வேசியை கொடுத்தோம்னா அந்த வேசி 400 ரூபா, வேசி கடையில் போய் 200 ரூபாய்க்கு விற்றுட்டு போயிடுறான். நம்ம அதை பார்க்க வேண்டியது இல்லை. சரி, அவன் வாங்கி விற்கிறானே, நம்ம கொடுக்கவா வேண்டாமா, மார்க்கம் சொல்லுது, நீ அவனை பார்க்காத. அவன் குதிரைக்கு மேலே வந்து கேட்டாலும் கொடுத்துருங்கிறாங்க. குதிரைக்கு மேலே வருவானான்னு நினச்ச, இப்போ யானைக்கு மேலேயே வர்றான். யானைக்கு மேலே வந்து கேட்குறான், நீ யானைக்கு மேலே இருக்கேப்பான்லாம் சொல்ல வேண்டியது இல்லை. யாசகன் எப்படி நிலையில் வருகிறான் என்று நீ பார்க்க வேண்டாம், நீ கொடுத்துரு. அவன்கிட்ட சொன்னாங்க, எதுல் உல்யா கைருமின் எது சுஃபுலா, உயர்ந்த கை வாங்கும் கையை விட, கொடுக்கும் கை வாங்கும் கையை விட உயர்ந்தது என்றார்கள். மேலே இருக்கும் கை கீழே இருக்கும் கையை விட சிறந்தது என்றார்கள். அவனுக்கு சொல்றாங்க, நீ வாங்குறத குறைச்சிக்காண்டு, வாங்குறத நிறுத்திக்காண்டு. நமக்கு சொல்றாங்க, நீ கொடுத்து விடு. அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் கொடுத்து விடு. ஜாதி மதம் எல்லாத்தையும் தாண்டி அவன் ஹை லெவல்ல வந்து கேட்கிறான், பிரச்சனை இல்லை, கேட்டா கொடுத்துரு. இப்ப பெருமானார் ஒரு வார்த்தை கேட்கிறாங்க 3 தடவைக்கு பின்னாலே, நீ வியாபாரியா யாசகனா? இதுல நியாயம் இல்லை, நியாயம் இல்லையா? தெரிஞ்சு கேட்கிறான். நம்ம கொடுத்த பழம் போது மீண்டும் வருது, மீண்டும் போது மீண்டும் வருது. ஹஜ்ரத் உஸ்மான்கிட்ட கொண்டு வித்துறான், உஸ்மான் இங்கே கொண்டு வந்துடுறாங்க, மீண்டும் வித்துறான், மீண்டும் கொண்டு வர்றாங்க. கேட்டாங்க, கேட்ட அடுத்த நிமிஷம் அல்லாஹ் இறக்குனான், அம்மசாயிலவலா தன்ஹர், நாயகமே யாசகரை எப்போதும் விரட்டாதீர்கள், யாசகரை விரட்டாதீங்க. பெருமானார் என்ன விரட்டிட்டாங்க? நீ வியாபாரியாப்பா இல்லை யாசிக்கிறாளா? அப்பா அல்லாஹ் சொல்ற வேண்டாம். அவனுடைய அன்பு மகத்தானது, எல்லை இல்லாதது. அவன் அன்பை பற்றி நான் என்ன சொல்வது? இங்கே இருந்து வாங்கி அங்க போய் வித்துக்கொண்டே இருந்து திரும்ப திரும்ப வாங்குகிறான். மீண்டும் மீண்டும் நபி பசியாக இருக்கிறார்கள். நபியின் மீது அவன் எல்லையில்லா காதல் உள்ளவன் அல்லாஹ்.
நபியின் மீது அவன் காதல் மிகப்பெரியது, அன்பு மிகப்பெரியது. நீங்கள் இல்லை என்றால் உலகமே இல்லை என்கிறான். உங்களை படைக்கவில்லை எனில் உலகத்தை படைத்திருக்க மாட்டேன் என்கிறான். அப்படிப்பட்ட தன் ஹபீபை அல்லாஹ் கொஞ்சம் வேகமாக கேட்கிறான், யாசிக்கிறவரை ஏன் நீங்க விரட்டுறீங்க? அப்போ நபியின் மீது அல்லாஹ்வுக்கு அன்பு இல்லைன்னு இல்லை, அந்த யாசகன் மீது அவனுடைய அன்பை வெளிப்படுத்தி காட்டுவான். அல்லாஹ்வுக்கு பிடிக்கிறது இல்லை, அவனுடைய அடியார்கள் முகம் சொலிக்க நம்ம நடக்கிறது அவனுக்கு பிடிக்காது. அல்லாஹ் நம்ம எல்லாரையும் பாதுகாப்பானாக. அவனுடைய அன்பினுடைய மிகப்பெரிய அடையாளம் திரும்ப திரும்ப வரம்பு மீறி தவறு செய்தவனே அப்படின்னு சொல்லல, யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு, வரம்பு மீறி தவறு செய்த என் அடியானே என்கிறான். இந்த ஆயத்தை நான் பலமுறை பார்த்து பார்த்து ரொம்ப சிந்திச்சது உண்டு. ஏன்னா என் அடியானேங்கிறான் பாருங்க. அந்த இடத்துல நீ எத்தனை தடவை தப்பு பண்ணாலும் நீ என் அடியான் தான்பா. என் அத்தா கூட சொல்லிடுறாரு, எங்க வாப்பா சொல்லிடுறார், இத்தனை தடவை தப்பு பண்ண பின்ன நீலாம் பிள்ளையே இல்லடான்னு சொல்றாங்க. ஆனா அந்த வார்த்தையை அல்லாஹ் சொல்றது இல்லை. நீ 1000 தடவை தவறு செய்தாலும் நீ விழும்போதெல்லாம் நான் தூக்கி நிறுத்துகிறேன், நீ என் அடியான் சொல்லிட்டு சொன்னா லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், என்னுடைய அருளும் அன்பும் எப்போதும் உனக்கு உண்டு, நீ நிராசையாகாதே. சுப்ஹானல்லாஹ். பாவிகளை ஊக்குவிக்கிறானா? ஆதரவே இல்லை என்கிறவர்களுக்கு ஆதரவு அளிக்கிறான் அல்லாஹ். நீ என்னுடைய அருள் உனக்கு உண்டு, என் அன்பு உண்டு, நிராசையாகாதே. எப்பவுமே என் அன்பை விட்டு நீ நிராசையாக கூடாது. 1000 தடவை நீ தவறு செய்தாலும் உன்னை மன்னிக்கிறவன் நான் இருக்கிறேன், என் அடியான் நீ. அந்த அன்புக்கு நான் எந்த வார்த்தைகளை கொண்டு சொல்வது? அப்போ பல நேரங்களிலே வாழ்க்கையிலே போராடுகிற காலத்திலெல்லாம், யாரும் உதவி செய்ய முடியாத காலத்திலெல்லாம், யாரும் நமக்கு ஆதரவு காட்ட முடியாத காலத்திலெல்லாம், நமக்கு எல்லா வகையிலும் நம்ம தனியா மாற்ற போது கூட ஒரு நிறைவு கிடைக்குது பாருங்க. அந்த நிறைவுக்குள்ளே என் ரப்பின் அன்பு உள்ளே மறைந்திருக்கிற. எல்லாரும் இல்லை, ஒரு தனிமை, அப்போ ஒரு அன்பு, ஒரு நிம்மதி கிடைக்கும். அந்த நிம்மதிக்குள்ளே என் ரப்பினுடைய அன்பு இருக்கிற. சில நேரங்களில் ரொம்ப வினோதமாக இருக்கும், அவன் அன்பு காட்டுற விதமே ஆச்சரியமாக இருக்கும். நமக்கு தெரியாது, என்ன நடக்குதுன்னு தெரியாது. இங்கே நான் ஒரு செய்தி ரொம்ப பொருத்தமாக சொல்வேன். தாவூத் நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய வீட்டு கதவை தட்டுறாங்க ஒரு அம்மா. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் கதவை திறக்கிறாங்க. வீட்டுக்குள்ளே அந்த அம்மா வந்தாங்க. வந்த உடனே நபியே, உங்கள்ட்ட ஒரு முக்கியமான பிரச்சனைக்கு வந்திருக்கிறேன். வான ஹசீனத்துன்னு சொன்னாங்க, ரொம்ப கவலையோடு வந்திருக்கிறேன். நான் என்னம்மான்னு கேட்டாங்க. நான் ஒரு விதவை பெண்மணி, நான் ஒரு விதவை, எனக்கு 3 அனாதையான பெண் மக்கள் இருக்கிறார்கள். நான் அப்பப்போ நூல் திரித்து அவர்களுக்கு சாப்பாடு ஆக்கி போடுறேன். நூல் திரித்து அதை விற்பனையாக்கி அதன் வழியே உணவு கொடுப்பதுண்டு. எங்கட சேமிப்புலாம் ஒன்றும் இல்லை. என் பிள்ளைங்க பூரா அனாத பிள்ளைங்க, அவர் தகப்பனார் இல்லை, நான் விதவை, நான் ஒரு விதவை பெண்மணி. என் பிள்ளைங்களுக்கு நூலை திரித்து அதை கொண்டு போய் மார்க்கெட்டில் கொடுத்து அங்கிருந்து கிடைக்கிற லாபத்தை வைத்து அவர்களுக்கு உணவளிப்பேன். நேற்றைய தினம் ஒரு பெரிய சோகம் நடந்தது. பிள்ளைகளுக்கு நூலை திரித்து அதை கொண்டு போன போது எங்கள் கையில் இருந்து ஒரு பறவை அந்த நூலை தூக்கிட்டு போயிட்டுங்கிறான். நூல் கண்டு வச்சிருப்பாங்க, அந்த கண்டை தூக்கிட்டு போயிட்டு. கேட்டுட்டு இந்த அம்மா சொன்ன வார்த்தை முக்கியமானது, ரப்புக்க லாலிமுன் மாதிருன்னு கேட்டாங்க. உங்களையும் என்னையும் படைத்தாளுகிற அல்லாஹ் நீதமானவனா அநியாயக்காரனான்னு கேட்டாங்க. ரப்பு நீதம் உள்ளவனா அநியாயக்காரனா? நபிக்கு ரொம்ப வருத்தம் வந்துச்சு. அப்படிலாம் நீ பேசாதேன்னா. நிறைய பேர் ஆத்திரத்தில் என்ன பேசுறோன்னு தெரியாது. இன்னைக்கும் நம்மள பல பேர் ஏதாச்சும் குடும்பத்தில் கஷ்டம் நடந்தாச்சுன்னா ஆத்திரத்தில் ஏதாவது பேசிடுறாங்க. அவனுடைய அன்பு அங்கே மறைஞ்சிருக்குங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிறதே இல்லை. அவன் அன்பு இல்லைன்னா நான் வாழவே முடியாது, அவன் கருணை இல்லைன்னா இந்த உலகத்தில் நான் மூச்சு கூட விட முடியாது. கொடுத்து கொண்டே இருக்கிறான், நான் திரும்ப திரும்ப தவறு செய்கிறேன். அவன் என்னை நேசிக்கிறான், நான் நேசிக்காமல் வாழுகிறேன். அவன் என் மீது கவனம் வைத்திருக்கிறான், நான் அவனை கவனம் இல்லாமல் இருக்கிறேன். நாங்க இருக்கிறேன்னா என் மீது அவனுடைய கவனம் இருக்குது. அதனால தான் நான் ஒழுங்கா மூச்சு விட்டுட்டு இருக்கேன், ஒழுங்கா என்னுடைய அசைவுகள் நடக்குது, செயல்பாடுகள் நடக்குது, என்னை சுற்றிலும் என்ன அவனுடைய பாதுகாப்பு இருந்துகிட்டு இருக்குது. அவனுடைய கண்காணிப்பு நம்மளை விட்டு வெளியில போயிட்டுன்னு சொன்னா நம்ம இந்த துன்யாவில் வாழ முடியாது. அதுவெல்லாம் அவனுடைய அன்பு இல்லையா? அளவற்ற அன்பாளன் சர்க்கார் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
சஹாபிகளுக்கு அவனுடைய அன்பு குறித்து உணர்த்தினார்கள். இங்கே தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அந்த அம்மா அவங்க கொஞ்சம் பெரிய வார்த்தையை சொல்லிட்டாங்க. ரப்புக்க தாலிமுன் அம் ஆதிலுன், உங்களை படைத்தாளுகிற இறைவன் அவன் அநியாயக்காரனா நீதமாளனான்னு கேட்டான். என் குடும்பத்தினுடைய நிலைமை தெரியுமா இல்லையா? அவனுக்கு விதவையாக இருக்கிற நான், எந்த ஒரு ஆண் துணையும் இல்லாமல், பாதுகாப்பு இல்லாமல், இன்னொரு பக்கம் 3 பெண் மக்களை வைத்துக்கொண்டு நான் சிரமப்பட்டு நூல் திரித்து அதை கொண்டு மார்க்கெட்டில் கொடுத்து அதன் வழியே வருகிற காசுகளை வைத்து என் பிள்ளைகளை வளர்க்கிறேன். இன்னைக்கு நேற்று இந்த மாதிரி நூலை தூக்கிட்டு போச்சு, இன்னைக்கு நான் நூல் திரிக்க கண்டும் இல்லை நூலும் இல்லை, மொத்தமும் போச்சு, பிள்ளைங்க பசியோடு இருக்கிறாங்க என்று ஹதரத் தாவூத் நபிகிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது, நீ அப்படி அல்லாஹ்வை பற்றி அப்படி சொல்லாதேன்னு சொல்கிறாங்க. அந்த அம்மா பேசிகிட்டு இருக்கும்போது வெளியில் யாரோ கதவை தட்டுறாங்க. நேற்று போயிட்டுங்கிறாங்க, நேற்று என் நூல் கண்டு போயிட்டு பறவை தூக்கிட்டு போயிட்டு வெளியில் யாரோ கதவை தட்டுறாங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் திறக்க சொல்கிறாங்க. திறந்தாங்க. அங்கே ஒரு 10 பேர் உள்ளே வர்றாங்க. 10 பேர். அந்த 10 பேரும் வந்த உடனே சொன்னாங்க, நபியே நாங்கள் கொஞ்சம் அன்பளிப்பு கொண்டு வந்திருக்கோம், உங்கள்கிட்ட தந்துட்டு போகலான்னு வந்திருக்கோம். தேவை உள்ள மக்களுக்கு இதை கொடுத்துருங்க. நாங்கள் கொஞ்சம் அன்பளிப்பு கொண்டு வந்திருக்கோம், உங்கள்கிட்ட தந்துட்டு போகலான்னு வந்திருக்கோம், தேவை உள்ள மக்களுக்கு கொடுத்து விடுங்கள் என்று சொல்லி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே 10 பேரும் 1000 தங்க காசை கொண்டு கொடுத்தாங்க. நபி கேட்டாங்க, என்னப்பா திடீர்னு கேட்டாங்க. இல்லை நபி, ஒரு ஆச்சரியமான நிகழ்ச்சி வாழ்க்கையில் நடந்துச்சு. நாங்கள் நேற்று கப்பலில் பயணம் செய்து வந்தோம். குன்னா துஜ்ஜார், நாங்கள் எல்லாம் வியாபாரிகள், வெளியிடங்களிலே போய் வியாபாரம் செய்துவிட்டு நாங்கள் எங்கள் படகிலே வந்து கொண்டிருந்தோம். வந்தபோது திடீர்னு அலை கொஞ்சம் பயங்கரமாக இருந்துச்சு. அலை கொஞ்சம் வேகமாக அடிச்சு கப்பலிலே ஓட்டை ஏற்பட்டு ரொம்ப சிரமம், தண்ணி உள்ள போற நிலை ஏற்பட்டுச்சு. கப்பல் முங்கிருமோங்கிற ஒரு பயம், எங்க கையில எந்த ஒரு சூழ்நிலையும் இல்லை. அந்த நேரத்தில் பார்க்க இந்த பறவை ஒன்று பறந்து வந்து கையில வச்சிருந்த ஒரு நூல் பொந்துல தூக்கி, நூல் பந்து கையில் வச்சிருந்துச்சு. அந்த பறவை நேராக கொண்டு போட்டுச்சு. இல்லை, அதை வச்சு நாங்கள் இந்த ஓட்டையை சரி செய்தோம். கொஞ்சம் அலை ஒருங்கின போது, காற்று அமைதியான போது, கப்பலில் தண்ணி இனிமேல் ஏற விடாத அளவுக்கு பாதுகாத்து நாங்கள் சிறப்பாக ஊர் வந்து சேர்ந்தோம். உடனே நாங்கள் 10 பேர் வியாபாரிகள் நீயத்து வச்சோம். நதருனா நாங்கள் நீயத்து வச்சோம், ஆளுக்கு 100 தீனார் எடுத்து பாப்பாடை கொண்டு கொடுத்துடணும். அந்த நூலுக்கண்டு எப்படி இருந்துச்சு? நாங்கள் சிவப்பு நூலுக்கண்டு. அந்த அம்மா சொல்கிறாங்க, என் நூலுக்கண்டு தான். இந்த அம்மா எந்த நூல் கண்டு காணவில்லை என்றார்களோ அந்த நூல் கண்டு பறவை பிடுங்கி போனது என்றார்கள். அந்த பறவை அதே நேரத்தில் அங்கே கப்பலில் கொண்டு போட, அங்கே கடல் அலைகளால் கப்பல் கொந்தளித்து, அந்த கடல் அலை கொந்தளித்து கப்பல் ஆட்டம் கண்டு இருக்குது, தண்ணி உள்ள ஏறுது. இதுக்கிடையே கப்பலை சரி செய்யணும். அந்த நூல் அதற்கு மிகப்பெரிய உதவியாக இருந்தது. நாங்கள் எதிர்பாராத விதம் கடல்ல யாட்ட போய் நாங்கள் போய் ஓட்டை அடைக்கிறதுக்கு பொருளை கேட்க முடியும், கப்பலை கொண்டு போய் ஓரம் கட்ட முடியும், நூல் எங்களுக்கு எங்கே கிடைக்கும் எதிர்பார்க்கவே இல்லை. ஆச்சரியமா இருந்துச்சு. ஒரு பறவை கொண்டு நூலை கொண்டு உள்ள போட்டுச்சுன்னா ஹதரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சந்தோஷப்பட்டு அந்த 10 பேரையும் அனுப்பிட்டு கேட்டாங்க, உன்னுடைய ரப்பு அநியாயக்காரனா நீதம் உள்ளவனான்னு கேட்டான். நம்மை படைத்தாளுகிறவன் அநியாயக்காரனா நீதம் உள்ளவனா என்று கேட்டாயே, இப்போது சொல், அவன் எத்தனை பெரிய அன்பாளன், அவன் எத்தனை பெரிய அன்பாளன். கடலுக்குள்ளே தத்தளித்துக் கொண்டிருக்கிற ஒரு சமூகத்தை உன்னுடைய நூல் கண்டால் அவன் காப்பாற்றி இருக்கிறான். அவன் அன்பு யாரும் போய் சேர முடியாத இடத்தில் போய் சேர்ந்திருக்கிறது. நடுக்கடலிலே தத்தளித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த கப்பலை காப்பாற்றுவதற்கு அங்கே யாரும் இல்லை. அங்கே அவசிய பொருள்களை கொண்டு போவதற்கு யாராலும் முடியாது. யாரும் யாரிடத்திலும் தொலை தொடர்பு கொள்ளக்கூடிய காலமும் இல்லை. அந்த இடத்தில் அவன் மாத்திரம்தான் தன் அன்பால் மக்களுக்கு உதவி செய்ய முடியும். அவன் அன்பு உன் கையில் இருக்கக்கூடிய நூல் கண்டு அந்த பறவை எடுக்க செய்தான். அந்த பறவை கொண்டு கரெக்டா அங்க கொண்டு போட்டுச்சு, அவங்களை காப்பாற்றினான். உனக்கு அனாதையாக இருக்கிற உன் பிள்ளைகளை வளமாக்கணும் அவன் நினைச்சான், உயர்வாக்கணும் நினைச்சான். நீ கஷ்டப்பட்டு தினமும் நூல் திரித்து 4 காசு 5 காசுக்காக ரோடு வந்து அதை விற்பனை செய்து நீ சிரமப்படக்கூடாது என்றும் உன் மீது அன்பு காட்டினான். அதனால் அந்த நூல் கண்டை எடுத்துட்டு போனான். அவங்க மீது அன்பு காட்டினான், கடலிலே வைத்து அவர்களை காப்பாற்றினான். உன் மீது அன்பு காட்டினான், அவங்களை இப்போ வர வச்சு தந்துட்டு போயிருக்கிறாங்க. 1000 தங்க காசு உனக்கு தான்.
இன்னும் உன் பிள்ளைங்களுடைய அனாதை பிள்ளைங்களை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை, நீ நூல் திரிக்க வேண்டியதும் இல்லை, பஜாருக்கு போக வேண்டியதும் இல்லை, 1000 தங்க காசுகள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலத்தை தந்துவிடும். அவன் அன்பு எத்தனை பெரியது, அவன் எத்தனை பெரிய அன்பாளன், அவன் அன்பை எந்த வகையில் நாம் எடை போட முடியும்? இந்த நூல்கண்டை வைத்து ஒரு கடலில் இருக்கிற கப்பலையும் அதிலே வந்த வியாபாரிகளையும் காப்பாற்றினான். அதற்கு பகரமாக உன் பிள்ளைகளுக்கு சிறந்த எதிர்காலத்தை இப்போது தந்திருக்கிறான் என்று ஆச்சரியப்படுகிறார் ஹஜ்ரத் தாவூத் நபி அலைஹிஸ்ஸலாம். ஒரு அற்புதமான வரலாறு இல்லையா? அவன் அன்பை எங்கே சொல்வது, எப்படி சொல்வது? அந்த அன்புக்கு என்ன எல்லை போட முடியும்? நமக்கு தெரியாது. இந்த அம்மாவுடைய கையிலிருந்து நூல் கண்ட அந்த பறவை எடுத்த உடனே அந்த அம்மா துடிக்குது. ஆஹா, என் நூல் கண்டு போச்சு, என் பிள்ளை வாழ்க்கை போச்சு, எதிர்காலம் போச்சு, நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு துடிக்குது. அந்த நூல் கண்டு போகும்போதே இந்த அம்மா மீது அல்லாஹ்வுடைய அன்பு இருக்க போய் தான் போச்சு. அந்த அன்பை நம்ம உடனே விளங்க முடியல. அந்த கடலிலே கொண்டு பறவை போட்ட போது அவங்க எல்லாரும் யோசிக்கிறாங்க, இங்க வந்து எப்படி நூல் கிடைச்சிச்சு? அங்கே புரிய முடிந்தது ரப்புடைய அன்பை. எனவே அவனுடைய அன்பு சில நேரங்களிலே வினோதமாக இருக்கும், ஆச்சரியமாக இருக்கும். இப்படி டெய்லி உலகத்தில் நடக்குது, ஒவ்வொரு வீட்டிலையும் நடக்குது. ஆனா புரிந்து கொள்கிற அந்த ஞானம் பல பேர்களுக்கு இருப்பதில்லை. நம்ம வீட்டிலேயே நம்ம சொல்லுவோம், ரொம்ப ஆச்சரியமானதுங்க, அந்த புள்ள தவழ்ந்து வந்துச்சு, ஒருத்தருமே இல்லை, கொஞ்ச நேரம் கொஞ்சம் கவனம் செலுத்திருந்தோம்னா மாடியிலேருந்து கீழே விழுந்து புள்ள மாதிரியா போயிருக்கும். புள்ள விளிம்புக்கு வந்துச்சு, தாய் சொல்லுவாங்க, விளிம்புக்கு வந்துட்டு என் புள்ள ஒருத்தரும் இல்லை, ஏதோ அல்லாஹ் பாதுகாத்தான். அந்த நேரத்தில் என்னுடைய ரப்புடைய அன்பு அந்த பிள்ளையை பாதுகாத்துச்சு. தாயால பாதுகாக்க முடியாத இடம் ஒன்று இருக்குது, அந்த இடத்தில் என் ரப்பின் அன்பு இருக்கும். அப்போ ஒரு தந்தையின் அன்பை விட தாயின் அன்பு மிகப்பெரியது. தாயின் அன்புக்கு கூட எல்லைகள் உண்டு. என் தன் ரப்பின் அன்பை பெருமானார் 99 மடங்கு பெருசுன்னாங்க. ஒரு செய்தியிலே 79 மடங்கு, 70 மடங்கு, 70 மடங்கு உன் தாயின் அன்பை விட என்னுடைய ரப்பினுடைய அன்பு மகத்தானது என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்னைக்கு ஒரு நண்பர் வந்தார், வந்து சொன்னார், ஹஜ்ரத் வீட்டை விட்டு தகப்பனா வெளியில் போக சொல்லிட்டாங்க. என்ன வீட்டை விட்டு தகப்பனா வெளியில் போன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப கஷ்டமாக போச்சு. நான் ஒன்றும் ஏற்று பேச முடியலை. நான் உடனே வெளியில் வந்துட்டேன். என் பேரில் குத்தம் இருக்கா? முதல் கேள்வி. அடுத்து சொல்ற, எனக்கு எந்த எதிர்காலமும் இல்லை. என்னுடைய எல்லா நிலைமையையும் தெரிந்து வாப்பா வெளியில் போக சொல்லிட்டாங்க. இப்போ நான் நிற்கதியா நிற்கிறேன். மனைவி வீட்டில் போய் இருக்கிறதுக்கு வெக்கமா இருக்குது. அவங்களும் அவ்வளோ வசதியான குடும்பம் அல்ல. இந்த நிலைமையில் நான் என்ன பண்ணுறது? ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. நான் எல்லா வகையிலும் சரியாக நடக்கிறேன், தொழுகை இருக்குது, இபாதத்து இருக்குது, நான் அதிகமாக திக்ர் செய்கிறேன், ஒரு பெரியவங்களுடைய தொடர்பில் இருக்கிறேன், ஒரு பெரியவங்களுடைய தொடர்பில் இருக்கிறேன், எப்பவும் கரெக்டாக இபாதத் செய்கிறேன். அப்போ நான் சொன்னேன், உன் தகப்பனாட்ட போய் மன்னிப்பு கேட்டு மீண்டும் உள்ளே போயிடு. சரின்னு போனார், மன்னிப்பு கேட்டார், அவர் முடியாதுன்னு சொல்லிட்டார். இதை விட்டு வெளியில் போய் இனிமேல் எங்கள் வீட்டில் நுழையக்கூடாதுன்னு சொல்லிட்டார். பரவாயில்ல, மன்னிப்பு கேட்டியா, முடிஞ்சு போச்சு, சரி பரவாயில்ல, அல்லாஹ் உன் மீது உதவி செய்வான், ஒன்றும் கவலைப்படாது, எல்லா வகையிலும் உனக்கு அடுத்த எதிர்காலம் இருக்கு. நீங்கள் என்ன நினைப்பீர்களோ அவர் சரியா நடக்கிறேன் என்கிறார். போய் மன்னிப்பு கேட்க சொன்ன மன்னிப்பும் கேட்டார், அல்ஹம்துலில்லாஹ். அதற்கு பின்னால் 2 நாள் தான் ஒய்ஃப் வீட்டில் போய் தங்கி இருக்கிறார். ரப்புல் ஆலமீன் மிகப்பெரிய ஒரு ஏற்பாடு செய்தான். அவருடைய நண்பன் அவன் வெளிநாட்டில் இருந்து இவனோடு தொடர்பு கொள்கிறான், யதார்த்தமா தொடர்பு கொள்கிறான். எப்போ ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது, நான் பணி செய்கிற இடத்துல உனக்கு ஒரு வேலை இருக்குது, எல்லா ஏற்பாடு ரெடியா இருக்குது, உனக்கு நான் கொஞ்ச நாள்ல விசா அனுப்பிடுவேன், நீ தயாராயிடு என்றான். 15 நாள் கழிந்திருக்கும். அல்லாஹ்வின் பேர் அருளால் வெளிநாட்டுக்கு செல்கிறான், விசாலமாகிறான், செல்வாக்காகிறான், செழிப்பாகிறான், இன்னும் பெரிய அளவிற்கு வருகிறான். அதற்கு பின்னால் இப்போ வீட்டிலேயே போய் உட்காரு அத்தாவோட. அத்தாவும் இவரு இப்போ அவ்வளோ நெருக்கம். பாப்பா ரொம்ப பிரியம். தாயோ தந்தையோ காசு இருந்தாத்த மதிப்புங்கிற மாதிரி இப்போ இவருடைய கையிலே பொருளாதாரம் மேம்பட்டு இருக்கிறது. இப்போ அன்னைக்கு நான் அப்போ சொன்னேன், தம்பி உங்கள் தகப்பனார் உன்னை வீட்டை விட்டு வெளியில் போன்னு சொல்கிறாரு பாரு, நீ போய் மன்னிப்பு கேட்டுட்ட, அப்போவே உன் ரப்பு உன் மீது அன்பு வச்சிருக்கிறான், உனக்கு ஏதாவது ஒன்று செய்யணும்னு நினைக்கிறான். எங்கள் கண் முன்னால் நடந்த இன்னொரு நிகழ்ச்சி அற்புதமானது. தந்தை பைத்தியமாகிறார், பிள்ளை படிக்க வேண்டும் என்று துடிக்கிறான், ஆசைப்படுகிறான், நான் நல்லா படிக்கணும், பெரிய ஆளாகணுங்கிறான்.
ஆனால் தந்தை பைத்தியமான போது தாய் அந்த தந்தையை வேண்டாம் என்கிறார். தாய் பிரிந்து விட்டால், தாயிடத்திலே செல்வாக்கில்லை, வசதி இல்லை. தாயிடத்தில் வளர்ந்த பிள்ளை படிக்க வேண்டும் என்று நினைத்த போது அல்லாஹ் பேரருள் புரிந்தான். அந்த ஊரில் இருக்கிற ஒரு பெரிய மனிதர் அந்த பையனை தத்தெடுத்துக் கொண்டார். நான் என் பொறுப்பில் எடுப்பேன் என்று அவர் உருவாக்கினார். மிகப்பெரிய பட்டதாரியாக உருவாக்கி இப்ப அந்த பிள்ளை அவர்தான் தாப்பனான்னு சொல்லிட்டு இருக்கார். பைத்தியமான பின்னால், தாயும் தந்தையும் பிரிந்த பின்னால் 8 வயதில் இருக்கிற அந்த பிள்ளை எனக்கு ஒரு பெரிய இடம் வேணும், நான் ரொம்ப பெரியவனாக ஆக வேண்டும் என்று நினைத்த போது கருணை உள்ள என் ரப்பு அவன் அன்பை அப்போதும் அங்கே பொழிந்தான். ஒருவரை கொண்டு பொறுப்பெடுக்க வைத்து இன்றைக்கு அவன் ஒரு பெரிய பட்டதாரியாக இருக்கிறான். நான் கண்ணால் பார்க்கிற நிகழ்ச்சி. இங்கே உங்களுடைய கவனத்திற்கு நான் சொல்வதெல்லாம், பல நேரங்களில் எல்லா ஆதரவுகளும் துண்டித்திருக்கிற நிலையில் என் ரப்பின் அன்பு அங்கே நிறைந்திருக்கும். அதை பார்க்கிற பார்வை நமக்கு கிடைத்தால் காலமெல்லாம் நன்றியோடு வாழ்வோம். இந்த பார்வை கிடைக்கிறது இல்லை. நிறைய நேரங்கள் நம்ம வெளிப்படையாக பார்க்குறோம், என்ன இப்படி நடக்கிறான்னு நினைக்கிறோம். குடும்பம் தான் கைவிட்டுச்சு, ரப்புமா கைவிடுவான் அப்படி நம்ம நினைக்கிறோம். ஆனால் ரப்பு என்பவன், படைத்தாளுகிற இறைவன் எப்போதும் அன்பு வைத்திருப்பான். அவன் அன்பு எல்லை இல்லாதது. இன்னொரு பக்கம் அது ரொம்ப ஆச்சரியமானது. எப்படி கப்பலுக்குள்ளே கொண்டு போய் ஒரு நூல்கண்டை பறவையை கொண்டு போட வைத்தானோ, நூல் திரித்து வாழ்ந்த ஒரு பெண்ணுக்கு அங்கே இருந்து மிகப்பெரிய உதவி செய்தானோ, இப்படி ஆச்சரியமான அன்பை அவன் பொழிந்து கொண்டிருக்கிறான். ஒவ்வொரு வீட்டிலும் அரங்கேறுகிற நிகழ்வுகள், அதை பார்க்கிற பார்வையுடையவர்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி வைப்பானாக. அவன் அன்பிலே நலைய வைப்பானாக. அவன் அன்பில் நாம் எப்போதும் நீடிக்க செய்வானாக. இன்னொரு பக்கம் அந்த அன்பு கடைசி வரைக்கும் இருப்பதற்கு நன்றி உள்ள அடியார்களாக ஆக்கி வைப்பானாக. சோதனைகளில் இருந்து பாதுகாப்பானாக, நெருக்கடிகளில் இருந்து பாதுகாப்பானாக, கெட்ட மரணங்களில் இருந்து பாதுகாப்பானாக, கொடுமையான எதிரிகளினுடைய சூழ்ச்சிகளில் இருந்து பாதுகாப்பானாக. ஹயாத் வரையிலும் முடங்கி விடாமல், படுக்கையில் விழுந்து விடாமல், யாருக்கும் சுமையாகி விடாமல், இன்றைக்கு